இதுவரைக்கும் நீங்க ஷார்க் அட்டாக் சர்வைவல் த்ரில்லர் மூவி நிறைய பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த படம் ரொம்ப டிஃபரெண்டான ஒண்ணு. வில்லனுடைய தங்க கட்டிகள் எல்லாமே நடு தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணிக்குள்ள ஒரு டேஞ்சரான சுறா மீன் இருக்கு. இந்த சுறா மீனை தாண்டி எப்படி நம்ம ஹீரோ கேங் இந்த தங்க கட்டிகளை எடுக்கிறாங்க, வெளியில இருக்கிற இந்த கொலகார வில்லன்ட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம். படத்தோட பேரு ஃபியர் பிலோ 2025ல வந்தது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்கள் தரமான டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதர். படத்தோட ஸ்டார்டிங்ல வில்லனும் வில்லனுடைய கேங் சேர்ந்தவங்களும் ரெண்டு வண்டியில போயிட்டு இருக்காங்க. வில்லன் பின்னாடி இருக்கிற வண்டியில வந்துகிட்டு இருக்கான். வில்லனுடைய ஆளுங்க முன்னாடி ஒரு வேனை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த வண்டி ஓட்டுற பயப்புல ரோட்ல இருந்த ஒரு பள்ளத்துல வண்டியை விட அந்த வண்டிக்குள்ள இருந்த பெட்டி எல்லாம் அந்த வண்டியை விட்டு கீழே விழுகுது. பின்னாடி வந்த வில்லனு காரை விட்டு கீழே இறங்கி திரும்ப இந்த பெட்டி எடுத்து உள்ளே வைடா அப்படின்னு சொல்றான். பார்த்தா அந்த பெட்டிக்குள்ள ஃபுல்லா தங்க கட்டியா இருக்கு. இந்த தங்க கட்டி எல்லாமே பேங்க்ல இருந்து திருடிக்கிட்டு வந்த தங்க கட்டி. இதை விக்கிறதுக்காக தான் வண்டியை வெறி கொண்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. கோல்டெல்லாம் எடுத்து உள்ள வச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நீ வண்டியை ஓட்ட வேண்டாம், நீ புடுறா அப்படின்னு சொல்லிட்டு சாவியை பக்கத்துல இருந்த ஆள்கிட்ட கொடுக்குறான். இவனும் ஒரு மாதிரி பொறுமையா தான் வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா இதுக்கு முன்னாடி வண்டி ஓட்டினா தெரியுமா ஒரு ஜூனியர் பையன், அவன் இருந்துகிட்டு மேப்பை காமிச்சு இந்த இடத்துல தானே நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டக்குன்னு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்த நம்ம டிரைவர் அந்த பக்கம் திரும்பி அந்த மேப்பை பார்க்கும்போது முன்னாடி இருந்த வளைவை மறந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா வண்டியை எடுத்துக்கிட்டு போய் ஆத்துல போயிட்டு விட்டுறான். நடு ஆத்துல வண்டி சொருவிடுது. அவ்வளவுதான். பல கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற திருடப்பட்ட தங்கம் இப்ப வண்டியோட சேர்த்து நடு ஆத்துக்குள்ள முழுகிட்டு இருக்கு. பின்னாடி வந்துட்டு இருக்க நம்ம வில்லன் பயங்கர காண்ட்ல இருக்கான். அவ்வளவு தங்கத்தையும் கொண்டு வந்து தண்ணிக்குள்ள தள்ளிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில இருந்த அந்த ஜூனியர் பையலும் இந்த டிரைவரும் எப்படியோ கதவெல்லாம் திறந்துக்கிட்டு பொறுமையா நீச்சல் அடிச்சு கரைக்கு வந்துடுறாங்க. ஆனா கரையில தான் பிரச்சனையே இருக்கு. வண்டி ஓடின டிரைவர் பயத்துல உறைஞ்சு போய் இருக்கிறான். குறுக்க என்னமோ வந்துருச்சு, அதனாலதான் நான் சரியா பார்க்கல அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ காரணம் சொல்றான். ஆனா வில்லன் அதெல்லாம் ஏத்துக்கவே இல்ல. குறுக்க என்ன வந்தானடா, அடிச்சு முடிச்சு விட வேண்டியதானடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்காக இங்கே கொள்றா அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கூட இருந்த அடியாள்கிட்ட சொல்லிட்டு போயிடுறான். அந்த அடியாலும் கத்தி எடுத்து கழுத்திலே இறக்கி அவனை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறான். ரத்த வெள்ளத்துல டிரைவருடைய கதை அந்த தண்ணிக்குள்ளேயே முடிஞ்சு போகுது. இந்த கொலையை பார்த்து அந்த ஜூனியர் பையன் பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறான். அப்படியே பயந்துகிட்டே ஒரு ஐடியாவையும் கொடுக்குறான். இந்த வண்டியை ஒரு கிரேனை யூஸ் பண்ணி வெளில எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு இந்த வில்லன் இந்த கிரேனை வச்சு எடுக்கிறதெல்லாம் ஆகாத வேலை, இந்த மாதிரி பண்ணணும்னா ஊருக்காரங்க எல்லாருமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. போதாத குறைக்கு வண்டியை வெளில எடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் வந்து நம்ம வண்டியை செக் பண்ணுவாங்க, அப்பக்குள்ள நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறான். வேற எப்படா அதை வெளில எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப ரெண்டாவது ஆப்ஷனா தண்ணிக்குள்ள பொறுமையா நீந்தி போய் இந்த தங்கம் எல்லாத்தையுமே வெளில எடுத்துக்கிட்டு வர நமக்கு டைவர்ஸ் தேவைப்படுது. இந்த மாதிரி டைவர்ஸை யூஸ் பண்ணோம்னா இந்த வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிடும், போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸை தேடுறதுக்காக இந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. ஆனா இவங்க அந்த இடத்தை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் இவங்க குத்தி போட்டாங்க தெரியுமா அந்த டிரைவருடைய பாடி, அதை ஏதோ ஒன்னு பிடிச்சி தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகுது. அது என்னன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காட்டல, அந்த இடத்தையே சீனை கட் பண்ணிடுறாங்க. அப்படியே இந்த படத்துடைய ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. இவங்க இந்த ஊர்ல சின்னதா ஒரு டைவிங் டீம் வச்சுக்கிட்டு அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து எங்கடா நம்ம ஓனர் கால்ல இருந்து காணோம், அந்த மனுஷனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் அந்த ரூம்ல குடிச்சிட்டு சும்மா படுத்து கிடப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இந்த பக்கம் சொல்றாரு. ஹீரோயின் போயிட்டு திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது சொன்ன மாதிரியே வயிறு முட்டை குடிச்சிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காப்ல நம்ம ஓனர். ஏன் இந்த மாதிரி குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஓனரை எழுப்பி விட்டு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் பிடிச்சிங்களே அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஓனர் அந்த கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோகமான விஷயத்தை சொல்றாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, எதனால இந்த கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு, நம்ம கம்மியான பிரைஸ்ல இந்த வேலையை நல்லா தானே பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு டீல் போட்டுருந்தோம், ஏன் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. அப்பதான் ஓனர் சொல்றாரு, என்னதான் நம்ம பிரைஸ் விஷயத்துல ஓகேவா இருந்தாலும் நம்மள்ட்ட ஒரு போட் இல்ல, இந்த மாதிரி போட் இல்லாதனாலே இந்த கான்ட்ராக்ட் வேற ஒருத்தவங்க கைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினும் கொஞ்சம் ஆறுதலா பாத்துக்கலாம், நம்ம ஒரு புது போட் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. ஆனா ஓனருக்கு நிலைமை சரியில்லை. இப்ப கூட ஹீரோயின் சில பொருள்லாம் வாங்குறதுக்கு ஓனருடைய செக்கை தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு கூட இந்த ஓனர் இருந்துகிட்டு அந்த செக் எப்ப வேணாலும் பவுன்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. இப்படியே நிலைமை போயிட்டு இருந்துச்சுன்னா உங்க ரெண்டு பேருக்கு என்னால சம்பளம் கூட கொடுக்க முடியாது, யாரையாவது ஒருத்தங்களை வேலையை விட்டு தூக்கிதாமா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் இருந்துகிட்டு கவலைப்படாதீங்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கப்பதான் இந்த வில்லன் குரூப் நம்ம டைவர்ஸ் டீம் தேடி வராங்க. வந்தவங்க முதல்ல ஹீரோயினை தான் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஓனர்ட்ட நாங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் இருந்துகிட்டு என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்டயே ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நான் போயிட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த வில்லன் குரூப் உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது, நான் ஓனர்ட்ட ஸ்ட்ரைட்டா பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோயினும் ஓனர் கூப்பிட்டுக்கிட்டு வெளில வராங்க. இந்த பக்கம் வில்லன் குரூப் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓனர் இருந்துகிட்டு என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. இந்த பக்கம் வில்லன் இருந்துகிட்டு இது கொஞ்சம் முக்கியமான விஷயம், நம்ம இங்கெல்லாம் பேச முடியாது, போயிட்டு ஆபீஸ் ரூம்ல பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவரும் ஆபீஸ் ரூம் அழைச்சிட்டு போறாரு. எப்பா இடம்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் இங்க இருந்து போட்டோ எல்லாம் காமிச்சு நான் இதுக்கு முன்னாடி நேவில வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் வில்லன் கேங்ல அந்த கொலைகாரன் இருப்பான் தெரியுமா, அவனும் இதுக்கு முன்னாடி ஆர்மில வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு காசு வாங்குவீங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு வில்லன் தன்னுடைய பிரச்சனையை சொல்றான். இந்த மாதிரி எங்க வண்டி ஒண்ணு நடு ஆத்துல மாட்டிக்கிச்சு, நீங்க பிரச்சனையே இல்லாம அதுக்குள்ள இருக்கிற பெட்டியை மட்டும் எடுத்து தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஓனர் இந்த பக்கம் இருந்துகிட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, அதெல்லாம் ஸ்மூத்தா எடுத்து கொடுத்துடலாம், அந்த பெட்டிக்குள்ள மட்டும் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு இந்த பக்கம் வில்லன் இருந்துகிட்டு இங்க பாருப்பா இந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது, இந்த புடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரு காசு மதிப்புக்கு 2 லட்சம் ரூபாய் காசு எடுத்து வைக்கிறாங்க. எந்த ஒரு கேள்வி கேட்காம வேலையை நீ முடிச்சிட்டனா இன்னும் 2 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டீலிங் பேசுறாங்க. ஆக்சுவலா அந்த கதை முழுக்க 1946ல நடந்துட்டு இருக்கு. இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் இந்த கதை நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த டைம்ல இந்த 4 லட்சம் ரூபாய் பணம் அப்படிங்கிறது பெரிய தொகை. நம்ம ஓனருக்கு வேற நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால இந்த 4 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு அவனால என்ன வேணாலும் பண்ண முடியும். அந்த டைம்ல ஒரு போட்டை கூட இந்த 4 லட்சம்
ரூபாய் பணத்தை வச்சு வாங்கலாம், தங்கிட்ட வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் கூட தாராளமா கொடுக்கலாம். இதனாலேயே வேற வழி இல்லாம நம்ம ஓனரும் இந்த டீலுக்கு ஓகே சொல்லிடுறாரு. இந்த வில்லன் குரூப் இந்த இடத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் ஓனர் வந்து தன்னோட டீம் கிட்ட இந்த ஆஃபரை பத்தி சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு இந்த வேலையில சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல, அது எப்படி அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாம நம்ம போயிட்டு எடுக்கிறது, இது ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த பக்கம் ஓனர் இருந்துகிட்டு, இங்க பாருமா, இந்த வேலையை நம்ம செய்யலனா நம்மளால சர்வே கூட பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம அட்வான்ஸாவே 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க, இந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் 2 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காசு மட்டும் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா ஒரு புது போட் வாங்கிடலாம், நம்ம கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம், உங்களையும் வேலையை விட்டு தூக்க வேண்டிய அவசியம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹாப்பியாகி இந்த வேலையை செய்யறதுக்கு ஒத்துக்குறாங்க. ஆனா உண்மையான பிரச்சனை இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. மறுநாள் ஓனரும் அவங்க டீமும் கரெக்டா அந்த கார் முழுகி போன இடத்துக்கு வராங்க. இந்த பக்கம் வில்லன் இருந்துகிட்டு, பரவாயில்லையப்பா சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த பக்கம் வில்லன் இருந்துகிட்டு ஓனர் கிட்ட கை கொடுக்குறான், இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட கை கொடுக்குறான். ஆனா நம்ம ஹீரோ ஜிம்மி கிட்ட மட்டும் கை கொடுக்க மாட்டான். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ கருப்பினத்தை சேர்ந்தவர். அந்த டைம்ல இந்த இனவெறி பிரச்சனை கொஞ்சம் அதிகமா போயிட்டு இருந்ததுனாலே இந்த பக்கம் வில்லன் இருந்துகிட்டு, இவனெல்லாம் இதுக்கு வேலைக்கு கூட்டிட்டு வரேன், இவெல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வருவானா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு ஓனர் இந்த பக்கம், இவனை விட கச்சிதமா இந்த வேலையை செய்யறதுக்கு யாருமே இல்ல, இந்த நாட்டிலேயே பெஸ்டான டைவர்ஸ்ல இவனுடைய பேரும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓவரா பில்டப் கொடுக்குறாரு. அப்படியே வில்லன் இந்த பக்கம் வந்து, பொண்ணுங்களால இந்த வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து எகத்தாளமா ஒரு கேள்வி கேட்கறான். அதுக்கு ஹீரோயினும் இருந்துகிட்டு, நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைவிங் சம்பந்தப்பட்ட லைசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன், 6 மாசமா இவங்க கூட சேர்ந்து தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், இங்க இருக்கவங்களே நான் கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பேசி முடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆறு எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு உள்ள போறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஓனர் வந்து, இந்த வாட்டி நான் டாப்ல இருக்கேன், நீங்க 2 பேரும் தண்ணிக்குள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் கிளார்க்கு பயங்கர சந்தோஷம், ஏன்னா நம்ம ஜிம்மியும் ஓனர் தான் எப்பயுமே தண்ணிக்குள்ள போவாங்க, இவங்க மேல இருந்தா கவனிச்சுப்பாங்க. ஆனா இந்த வாட்டி ஓனர் என்ன சொல்லிட்டாருன்னா, இவங்க கூட உன்னைய தனியா விட்டுட்டு போறதுக்கு உன்னைய தண்ணிக்குள்ள அனுப்பிச்சு விட்டு நானே எல்லாத்தையும் மேல இருந்து பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே தண்ணிக்குள்ள போறதுக்கு தேவையான சூட் எல்லாத்தையுமே எடுத்து மாட்டிக்கிட்டு உள்ள சுவாசிக்கிறதுக்காக ஆக்சிஜன் சப்ளையை ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிடுறாங்க. இது கூடவே தண்ணிக்குள்ள என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளில இன்ஃபார்ம் பண்ணணும்ல, இதுக்காகவே ஒரு ஒயரையும் கனெக்ட் பண்றாங்க. இந்த ஒயரை யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேட்டும் பண்ணிக்கிறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பழைய காலத்துல யூஸ் பண்ற லேண்ட்லைன் போன் மாதிரி இப்ப எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. வெளியில ஓனர் இருந்துகிட்டு இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓனர் வெளில இருந்துகிட்டு, என்னப்பா நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் இருந்துகிட்டு, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, தண்ணி ரொம்ப கலங்கி இருக்கு, நாங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கூட பாத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. போதாத குறைக்கு இந்த ஆத்துக்குள்ள எக்கச்சக்கமான மரம் எல்லாம் உடைஞ்சு கிடக்குது, இவங்களால உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரியா பார்க்க கூட முடியல. இந்த பக்கம் ஹீரோயின் இருந்துகிட்டு, ஜிம்மியை பார்த்து நட, உன்னுடைய கேபிள்லாம் அந்த மரத்துக்குள்ள மாட்டிக்காம பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தண்ணிக்குள்ள ஒரு 15-18 அடி உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஜிம்மி ஏதோ ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. தண்ணிக்குள்ள ஏதோ சலசலப்பு தெரியுற மாதிரி தெரியுது. நம்ம ஜிம்மி இருந்துகிட்டு, நீ ஏதாவது பாத்தியா, ஏதோ உருவத்துல ஒண்ணு பெருசா போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாரு. ஆனா ஹீரோயின் இருந்துகிட்டு, இல்லையே எனக்குலாம் ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருக்காங்க. டக்குனு நம்ம ஹீரோயின் வந்து அந்த உள்ள மூழ்கி போயிட்டு இருக்கிற அந்த வேனை வந்து பாத்துறாங்க. பார்த்துட்டு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், நாங்க அந்த வேனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில இருக்கிற ஓனர்ட்ட அந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் இந்த வேன் வந்து பக்கவாட்டுல மூழ்கி இருக்குது, இது வெளில எடுக்கணும்னா நமக்கு கிரேன் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் வில்லன் இருந்துகிட்டு, எங்களுக்கு அந்த வேனெல்லாம் வேண்டாம், உள்ள இருக்கிற பொருள் மட்டும் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோயினும் ஒரு ஆர்வத்துல இந்த வேனுக்குள்ள அப்படி என்னதாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ட்ரை பண்றாங்க. உள்ள சில பாக்ஸும் அந்த பாக்ஸ்ல சில லேபிள்ஸும் ஒட்டி இருக்க விஷயத்தெல்லாம் நோட் பண்றாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடில இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஹீரோயினை அடிச்சு கீழே தள்ளி விடுது. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, எந்த சைடுல இருந்து எந்த விஷயம் வந்து நம்மள அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னு தெரியாம நாலா சைடு லைட் அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அங்க ஒரு சுறாமீன் வந்து ஹீரோயினுடைய அந்த ஹெல்மெட் தலையை பிடிச்சி கவிக்கிட்டு இழுத்துட்டு போகுது. ஹீரோயின் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அதுல இருந்து தப்பிக்க முடியல. ஒரு கட்டத்துல அந்த ஒயர் கனெக்ஷன், அந்த ஆக்சிஜன் டியூப் எல்லாமே அறுந்து போகுது. ஹீரோயினுக்கு ஆக்சிஜனும் கிடைக்காம போயிடுது. இவங்க போட்டிருக்கிறதும் இரும்புனால செய்யப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஹெல்மெட்டா இருக்கிறதுனால இந்த சுறாவால கடிக்க முடியாம அப்படியே ஹீரோயினை விட்டுட்டு போயிடுது. ஆனா அந்த ஷாக் அட்டாக்னால நம்ம கிளாரா அப்படியே தண்ணிக்குள்ள மயக்கம் போட்டுறாங்க. நம்ம ஜிம்மி தான் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு சீக்கிரம் மேல இழுங்கடா இழுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கட்ட, இந்த பக்கம் ஓனரும் வில்லன் டீம்ல இருக்கிற இந்த ஜூனியரும் உயிரை கொடுத்து எப்படியோ மேல இழுத்துறாங்க. வெளில வந்ததுக்கு அப்புறம் உயிர் இருக்கா, ஏதாவது அடிபட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை செக் பண்றாங்க. நல்ல காலம் ஹீரோயின் சாகல, உயிரோட தான் இருக்காங்க. அப்பதான் நம்ம ஜிம்மி வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்றான். என்னன்னா நம்ம ஹீரோயின் கிளாரா இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஹெல்மெட்ல இருந்து ஒரு பல்ல புடுங்கி எடுக்கிறான். அந்த பல்ல பார்த்தோனே ஜிம்மி சொல்லிடுறான், இது ஒரு சுறாமீனோட பல்லு, உள்ள ஒரு டேஞ்சரான சுறாமீன் இருக்குன்னு. இந்த வில்லனால இதை ஏத்துக்கவே முடியல. என்னடா ஏதோ உளறிக்கிட்டு கதை கட்டிட்டு இருக்கீங்க, இந்த சுறாமீன்லாம் ஆத்துக்குள்ள எப்படிடா வரும், அதெல்லாம் கடல்ல தானடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறான். ஆக்சுவலா இங்க இருந்து கடல் வந்து 50 மைல் தூரத்துல தான் இருக்குது. இது ஒரு புல்ஷாக் சுறா அப்படிங்கிறதுனால இங்க தான் இது முட்டையை போட்டு தன்னுடைய குட்டிகளை வளர்த்து இங்க இருந்து கூட்டிட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஹீரோ சொல்றாரு. பொதுவாகவே புல்ஷாக்லாம் 8 அடி வரைக்கும் தான் வளரும், ஆனா இந்த சுறா வந்து 15 அடி வரைக்கும் இருக்கு. போதாத குறைக்கு இது முட்டை போடுற கண்டிஷன்ல இருக்கிற ஃபீமேலா இருக்கிறதுனால இது ரொம்ப அக்ரெசிவா இருக்கும், இதோட தண்ணிக்குள்ள இறங்குறது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லி பயப்படுறாங்க. இந்த பக்கம் ஓனரும் தெளிவா சொல்லிடுறாரு, இந்த சுறா இருக்க வரைக்கும் எங்களால தண்ணிக்குள்ள போக முடியாது, உங்க வேலையும் செஞ்சு பிடிக்க முடியாதுன்னு. வில்லன் இந்த பக்கம் பயங்கர காண்டாகி, சரிடா இப்போ என்ன உங்களால இந்த சுறாமீன் இருக்கிறதுனால இந்த தண்ணிக்குள்ள இறங்க முடியாது அவ்வளவுதானே, நான் இப்ப இந்த சுறாமீனை கொல்றதுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வரேன், ஆனா அவனுக்கு நாங்க உங்களுக்கு கொடுக்குற காசுல இருந்து நீங்க தான் அவனுக்கு சம்பளத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறான். வேற வழி இல்லாம நம்ம ஓனரும் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறாரு. இந்த பக்கம் வில்லன் கேங் இந்த சுறாமீனை கொல்றதுக்காக ஒரு ஆளை கூட்டிட்டு வர போயிருக்காங்க. நம்ம ஓனருடைய குரூப் இந்த இடத்துல டென்ட் போட்டு தங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் பார்த்தா நல்லவங்க மாதிரியே தெரியல, இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வேற
வழி இல்லமா இந்த விஷயத்தை நம்ம பண்ணி தான் ஆகணும், இதை பண்ணாதான் நம்ம பிரச்சனை எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ஓனரும் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல போன வில்லன் குரூப் திரும்பியும் வராங்க. என்னாச்சு, ஏதாவது ஆள் கிடைச்சாங்களா அந்த சுறா மீனை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கேட்கிறாரு. அதுக்கு வில்லன் இருந்துகிட்டு ஆள்லாம் கிடைச்சாச்சு, ஆனா என்ன அவன் இப்ப வர மாட்டான், நாளைக்கு காலைல தான் வருவான், அவன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓனர் இருந்துகிட்டு இன்னைக்கு நைட்டு நீங்க இங்க தான் தங்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கறான். வில்லனும் இல்ல இல்ல எங்களுக்கு இந்த பூச்சி இதெல்லாம் செட் ஆகாது, நாங்க பக்கத்துல ஒரு ஹோட்டல் பார்த்து வச்சிருக்கோம், அங்கதான் போயிட்டு தங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே நம்ம கிளாரா இருந்துகிட்டு ஓ உங்களுக்கு பூச்செல்லாம் பார்த்து ரொம்ப பயமா அப்படிங்கிற மாதிரி வில்லனை காண்டேத்தி விடுறா. ஆக்சுவலா நம்ம வில்லனுடைய பிளான் என்னன்னா, இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கோல்டு விஷயத்தை பத்தி இவங்க வெளில சொல்லாம இருக்கிறதுக்கு இவங்களை இந்த இடத்துலயே போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பான். அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரியே இந்த பக்கம் வில்லனையும் ஹீரோயின் வந்து காண்டேத்திக்கிட்டு இருப்பா. வில்லன் ஜிம்மியை பார்த்து என்னடா நீ எல்லாம் எதுவும் குடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பதான் தெரியுது நம்ம ஜிம்மி இதுக்கு முன்னாடி ஜப்பானுக்காக ஆர்மில இருந்திருக்கான், நேவில ஒர்க் பார்த்திருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. அன்னைக்கு நைட்டு ஜிம்மியும் கிளாராவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து ஜிம்மி வந்து தன்னை பத்தி எல்லாம் சொல்றான். இதுக்கு முன்னாடி ஷார்க்லாம் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்கு, நான் வார்ல வந்து இருந்தப்ப எனக்கு இந்த மாதிரி காயம் எல்லாம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடம்புல இருக்கிற காயத்தெல்லாம் காட்டுறான். அது போக நம்ம ஹீரோ ஜிம்மியோட தாத்தா சுறா மீன்லாம் ஹண்ட் பண்றதுல பெரிய ஆளாமா, இது வரைக்கும் பயங்கரமான சுறாக்கள் பலதை வந்து அவர் ஹண்ட் பண்ணியிருக்காராமா. இப்படியே பேசிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையிலேயே விடியுது. எப்படா அந்த சுறா பிடிக்கிறவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப பின்னாடி ஒரு போலீஸ் குதிரையில வராரு. இந்த போலீஸை பார்த்த உடனே வில்லன் டீம்ல இருக்கிற கொலகாரனும் லைட்டா பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஓனர் மட்டும் தைரியமா போயிட்டு போலீஸ்ட கை கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்க, அது ஒண்ணும் இல்ல சார், இவங்களோட வண்டி இந்த மாதிரி ரிவர்க்குள்ள மாட்டிக்கிச்சு, அதை எடுக்கிறதுக்காக தான் நாங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓனரும் சொல்றாரு. போலீஸ் இருந்துகிட்டு இல்லையே எங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆன எந்த ஒரு கம்ப்ளைண்ட்மே ஸ்டேஷனுக்கு வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சார் நான் தான் சார் அந்த வண்டியை ஓட்டினேன், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனவன கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது இதெல்லாம் பத்தி எனக்கு பெருசா தெரியாது, அது மட்டும் இல்லாம எனக்கு எதுவும் அடிபடல, அதனாலதான் நான் அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறேன். சரியா ஏதோ ஒன்று பண்ணுங்க, ஆனா வேலையை கொஞ்சம் சேஃபா சீக்கிரமா முடிங்க, ஏன்னா இந்த ரிவர்ல ஷார்க்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வார்னிங் கொடுக்குறாரு. ஆமா சார் இந்த ரிவர்ல ஒரு பெரிய ஷார்க் இருக்குது, அதை பிடிக்கிறதுக்காக தான் பாப்னு ஒருத்தர் கூப்பிட்டு இருக்கோம், அவர் வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்ட்ட சொல்றாங்க. அட பாப் தானே, அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், அவர் கரெக்டா வேலையை முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு குட் லக் சொல்லிட்டு போலீஸ் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஷார்க் ஹண்டரும் அந்த இடத்துக்கு வரான். வந்தவன் தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கான். நான் அப்படி அவ்வளவு பெரிய மீன்லாம் பிடிச்சிருக்கேன், நான் யாருன்னு தெரியுமா, இந்த ரிவரே என் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கான். வில்லன் இருந்துகிட்டு நீ பேசினதெல்லாம் போதும்டா, சீக்கிரம் வேலையை முடியும், மத்தியானத்துக்குள்ள நீ இதை முடிச்சுனா உனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவரும் வந்து டீலுக்கு ஓகே சொல்லிடுறாரு. இங்க நம்ம மீன் பிடிக்கிறவர் இருந்துகிட்டு எனக்கு எக்ஸ்ட்ராவா 2 வாலண்டியர் தேவை அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்டா நம்ம ஹீரோயின் தான் கையை தூக்குறாங்க. ஆனா நம்ம மீன் பிடிக்கிறவர் இருந்துகிட்டு எம்மா உன் ஆர்வம் எனக்கு புரியுது, ஆனா நீ இந்த வேலைக்கு செட் ஆக மாட்டே, அந்த மீனோட வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும், அதை தூக்குறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான பாய்ஸ் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு ஜிம்மி வந்து நான் இந்த போட்டை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா போயிடுறாரு. உடனே வில்லனும் ஏ ஜூனியர் பையா நீ போடா அப்படின்னு சொல்ல, நம்ம ஜூனியர் பையன் நான் அந்த போட்ல எல்லாம் ஏற மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். தக்காளி நீ இப்ப ஏறியா இல்ல உன்னை கொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சொல்ல, வேற வழியே இல்லாம இந்த ஜூனியர் பையனும் போட்டில் ஏறி கண்ணை வாங்கிட்டு நின்னுறான். இப்ப பிளான் என்னன்னா இந்த மீனை இவங்கள்ட்ட வர வச்சு அந்த மீனை சுட்டு கொள்றதுதான். சரின்னு சொல்லிட்டு இந்த சின்னோண்டு போட்ல இவங்க 3 பேரும் நடு ஆத்துக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த சுறா மீனை வர வைக்கணும்ல, அதுக்காக ஒரு பக்கெட்ல ரத்தம் கறித்துண்டு இதெல்லாம் கொண்டு வந்து அந்த ஆத்துல ஃபுல்லா கொட்டுறாங்க. அந்த சுறாவை அட்ராக்ட் பண்றதுக்காக மொத்த ரத்தத்தையுமே அந்த பக்கெட்ல இருந்து அந்த ஆத்துல கொட்டிடுறாங்க. இப்ப சுறா மீனை பிடிக்கிறதுக்காகவே ஒரு தூண்டில எடுக்கிறாங்க. அந்த தூண்டில என்னமோ நார்மலா தான் இருக்குது, ஆனா அதுல யூஸ் பண்ற அந்த முள்ளு இருக்கு தெரியுமா, அது மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்குது. போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த சுறா மீன் அந்த தூண்டில பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது. நம்ம மீன் பிடிக்கிறவரும் கஷ்டப்பட்டு இழுக்க தான் ட்ரை பண்ணுவாரு, ஆனா இவர் இழுத்து இல்ல அந்த தூண்டில் முள்ளே அப்படியே கட் ஆயிடுச்சு. இவங்க பண்ண வேலையில இந்த சுறா மீன் காண்டாகி இவங்க போட்ட பார்த்து ஃபாஸ்டா நீந்தி வருது. இந்த டைம்ல நம்ம ஜூனியர் பையன் துப்பாக்கியை வச்சிருப்பான் தெரியுமா, அவனுக்கு கன்னை ரீலோட் கூட பண்ண தெரியாது, ஒரு மாதிரியே பதட்டம் ஆயிடுவான். டக்குன்னு நம்ம ஜிம்மி அந்த துப்பாக்கியை வாங்கி கன்னை ரீலோட் பண்ணி சுட ஆரம்பிப்பான். ஆனா அவன் சுடுற ஒரு புல்லட் கூட அந்த சுறா மீன் மேல படாது. அட்டாக்ல இருந்து தப்பிச்ச சுறா தண்ணிக்குள்ளேயே வந்து அந்த போட்ல ஒரு இடி இடிக்கும் பாருங்க, உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கதி கலங்கி போயிடும். நம்ம மீன் பிடிக்கிறவரு அந்த அம்பு விடுற கண்ணை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு ரெடியா நிப்பாரு அந்த சுறா மீனை கொண்டறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சுறா மீனும் பயங்கர உஷாரா பின்னாடியால வந்து ஒரு இடி இடிக்கும், அதுல 3 பேருமே தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க. கரையில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஒரு பக்கம் இவங்க தத்தளிச்சு எப்படியாவது போட்ல ஏற ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே பக்கத்துல இருந்து 3 பேரும் போட்ல ஏறும்போது போட் சாய ஆரம்பிச்சிடும். அதனால ஜிம்மி மட்டும் சுத்தி போயிட்டு போட்ல ஏறுவான். எப்படியோ பாடுபட்டு இந்த ஜிம்மியும் ஜூனியர் பையனும் போட்ல ஏறிடுவாங்க. ஆனா இந்த ஃபிஷர் மேன் வந்து தண்ணிக்குள்ளே தான் இருப்பான். சரிரா இவரை பிடிச்சி இழுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றப்ப இந்த சுறா மீன் வந்து இவருடைய கையை கவிட்டு போயிடும். சரி கை தானே போயிடுச்சு, ஆளையாவது எப்படியாவது உள்ள இழுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த சுறா மீன் மறுபடியும் வந்து இவனை கொத்த அப்படியே இழுத்துட்டு போயிடும். அவ்வளவுதான், எந்த மீனை வேட்டையாட இவர் வந்தாரோ அதே மீன் இவரை வேட்டையாடிட்டு போயிட்டு ஆளை விட்டா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி இந்த போட்டை ஸ்டார்ட் பண்ணி 2 பேரும் சேஃபா கரைக்கு வந்துடுறாங்க. வில்லன் இருந்துகிட்டு எனக்கு அப்பயே தெரியும்டா, இவன் அதிகமா பேசும்போதே வேலைக்காக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா அங்க ஒருத்தன் செத்து போயிட்டா நீ என்னடா இங்க கிண்டல் அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காண்டாகிறாங்க. இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் போகும்போது அதெல்லாம் இத பத்தி யார்ட்டையுமே வாயை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் தடுத்துறான். ஓனர் காண்டாகி இந்தாடா உன் காசு வேண்டாம் உன் வேலையை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காசை அவன்கிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து பேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றப்ப வில்லன் இந்த பக்கம் கண்ணை நிட்டிடுறான். இதுக்கப்புறம் அந்த மீனை பிடிக்கிறதுக்கு வெளில இருந்து ஆள்லாம் கூட்டிட்டு வர மாட்டோம், நீங்க தாண்டா உள்ள போயிட்டு அந்த பொருளை எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனரே அடிக்கிறான். சொல்ற அளவுக்கு துணியறாங்களே, அப்படி என்ன தாண்டா அந்த வண்டிக்குள்ள இருக்குது, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் நாங்க உள்ள போயிட்டு
எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உள்ள என்ன இருக்குதா? உள்ள இருக்கிறதெல்லாம் தங்க கட்டிடா, அது எல்லாத்தையுமே நான் திருடி தான் சம்பாரிச்சேன், அதுக்கு இப்ப என்னங்கிற? அதை மட்டும் இப்ப நீ எடுத்து தரல உங்க யாரையுமே உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே மிரட்டுறான். வேற வழியே இல்ல, இதை எடுத்து தான் ஆகணும், நம்ம உயிரை காப்பாத்தியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ டீம். இந்த வாட்டி கொஞ்சம் பிளான் பண்ணி உள்ள போகண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலகை மாதிரியான விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. வில்லன் இருந்துகிட்டு எதுக்கு இப்ப இந்த பலகையை செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு இவங்களும் உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த பலகை மேல எல்லா கோல்டையும் வச்சு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா வில்ல எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வில்லன் இருந்துகிட்டு பாத்தியாடா கண்ணை காமிச்சாதான் இவங்களுக்கு வித்தியாசமாலாம் யோசிக்க தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்க்கிறான். இவங்க தண்ணில இறங்குறதுக்கு முன்னாடி இந்த சுறா மீனை கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு ட்ராப்பை செட் பண்றாங்க. இந்த மீன் பிடிக்க ஒருத்தன் வந்து செத்து போனால அவன்கிட்ட இருந்த அந்த தூண்டில் முள்ளு கறி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஒரு ட்ராப் மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள இறங்குறதுக்கான வேலையை பாக்குறாங்க. உள்ள ஆல்ரெடி ஷார்க் இருக்கிறதுனால எம்மா இந்த வாட்டி நீ போகாத, இந்த வாட்டி ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கரையிலே நிக்க வச்சுட்டு ஜிம்மியும் ஓனரும் உள்ள இறங்கிடுறாங்க. இவங்க தண்ணிக்குள்ள இறங்கின உடனே இவங்க போட்ட ட்ராப் அந்த சுறா மீன் பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது. அந்த ட்ராப்பும் கொஞ்ச நேரம் மட்டும் தான் ஹோல்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு இவங்க ஃபாஸ்டா அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஆனா முன்னாடி இருந்ததை விட இப்ப தண்ணி ரொம்பவே கலங்கி இருக்கு. கஷ்டப்பட்டு எப்படியோ வண்டியை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த வாட்டி அந்த வண்டியோட டோரை திறக்கிறதுக்காக கையோட ஒரு கம்பியை எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி அந்த வண்டியோட டோரை உடைச்சு உள்ள இருக்கிற தங்கப்பெட்டிகள் எல்லாத்தையுமே எடுத்து இங்க இருக்கிற பலகையில அடிக்கிட்டு இருக்கப்ப இவங்க டிராப் வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த டிராப் அந்த சுறா மீனை அறுத்துக்கிட்டு போகுது. மொத்த பெட்டியை அடுக்கி வச்சு இந்த பலகையை இழுக்கும் போது அந்த மிஷின் இழுக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த தங்கத்தோட வெயிட்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால எல்லா வெயிட்டையும் ஒரே டைம்ல இதனால இழுக்க முடியல. ஒரு பக்கம் ஹீரோயினும் வார்னிங் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி அந்த சுறா மீனுக்கு வச்ச டிராப் அதை அறுத்துக்கிட்டு போயிட்டு இப்ப ஸ்ட்ரெயிட்டா அது உங்கள்கிட்ட தான் வந்துகிட்டு இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வேற வழியே இல்ல, மறுபடியும் வந்து இந்த தங்கப்பெட்டி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பெட்டிகளை அங்கேயே விட்டுட்டு சில பெட்டியை மட்டும் இந்த பலகை மேல வச்சு திரும்பி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த சுறா மீன் கிட்ட இருந்து தப்பிக்கணும் இல்லையா, அதனாலேயே இந்த வண்டியை ஓபன் பண்ணாங்கல அந்த வண்டிக்குள்ளேயே போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த பலகையும் அப்படியே கோல்டோட நகர்ந்து கரப்பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா நடுவுல ஒரு மரத்துல இது மாட்டிக்குது. இது என்னடா பெரிய தலைவலி பிடிச்ச வேலையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம இவங்க ஒளிஞ்சிருந்த அந்த வேனை விட்டு வெளில வராங்க. வந்து பார்த்தா தான் தெரியுது ஒரு பெரிய மரத்தோட வேர்ல கரெக்டா இந்த பலகை மாட்டி இருக்குது. எப்படியோ மல்லு கட்டி உயிரை கொடுத்து அந்த பலகையை தள்ளி அந்த பலகையை மொத்தமா ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. இப்ப அது சேஃபா அப்படியே கரையை பார்த்து போக ஆரம்பிக்குது. ஆனா இந்த சுறா மீன் சும்மா விடுமா, இவங்க கரெக்டா திருமண நேரம்னு பார்த்து ஓனருடைய கையிலே வந்து இந்த சுறா மீன் கடிக்குது. ஓனர் வழியில துடிக்கிறான். இந்த பக்கம் ஜிம் இருந்துகிட்டு ஒரு ஈட்டியை வச்சு இந்த சுறா மீனை குத்த சுறா மீன் ஓனரை விட்டுட்டு அப்படியே போயிடுது. பக்கத்துல இருந்த கயிறு எடுத்து ஓனரை சுத்தி கட்டி சீக்கிரம் இவனை மேல இழுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி கத்துறான். மேல பார்த்தா வில்லன்ஸ் இருக்காங்க. அவங்க வேண்டா விருப்பம் இந்த பக்கம் ஓனரை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் கையில ஒரு கத்தியோட மிதந்து போயிட்டு இருக்காரு. இந்த வாட்டி சுறா மீன் மறுபடியும் வந்து அவர் நடு உடம்புலயே கடிக்குது. கையில இருந்த கத்தியை யூஸ் பண்ணி சுறா மீனை நல்லா குத்துறாரு. மறுபடியும் இந்த மீன் விட்டுட்டு போகுது. ஆனா இந்த வாட்டி ஓனருக்கு பயங்கரமா அடிபட்டுருது. எப்படியோ மேல இழுத்துறாங்க. ஹீரோயின் வந்து கதறிக்கிட்டு சீக்கிரம் இவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்துறாங்க. ஆனா அந்த வில்லங்களுக்கு இதெல்லாம் பத்தி கவலையே இல்ல. இவங்களுக்கு தங்க கட்டி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோயினுக்கு இவங்க எல்லாம் மனுஷங்களா இல்ல மிருகங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சாகர தருவாயில நம்ம ஓனர் இருந்துகிட்டு எப்பா இந்த இடத்தை விட்டு எப்படியாவது தப்பிச்சு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வார்த்தையை சொல்லிட்டு அந்த இடத்துலயே நம்ம ஓனர் செத்து போறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பயங்கர காண்டாயிடுறான். நம்ம ஓனர் கையில வச்சிருந்த தெரியுமா அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு இவங்க பக்கம் நடக்க ஆரம்பிக்கிறான். இவன் இந்த மாதிரி கத்தியோட வரதை பார்த்துட்டு இந்த பக்கம் நம்ம ஜூனியர் பையலும் உடனே துப்பாக்கி எடுத்து நீட்ட ஆரம்பிக்கிறான். இவங்களும் ஒரு துப்பாக்கி எடுத்து நீட்டுறாங்க. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சா உன்னை சுற்று வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து இவனை மட்டும் நீங்க சுட்டிட்டீங்கன்னா இந்த வேலை நடக்கவே நடக்காது. இந்த வேலையை பார்க்கறதுக்கு 2 பேர் தேவை. ஒரு ஆள் இந்த சூட் எல்லாத்தையுமே கரெக்டா மாட்டி விடணும். அதே நேரத்தில் மேல இருந்து கரெக்டா ஆபரேட்டும் பண்ணணும். உங்க யாருக்குமே இந்த வேலை தெரியாது. ஒருவேளை எங்களை கொன்னுட்டீங்கன்னா மீத இருக்கிற தங்க கட்டியை உங்களால எடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வார்னிங் கொடுக்குறான். வில்லன் இவனை கொல்லாம ஏன்டா நல்லா இந்த கத்தியை வச்சு எங்களை கொல்ல முடியுமா, நீ எல்லாம் வெறும் கருப்பினத்தை சேர்ந்தவன்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பா பேச ஆரம்பிக்கிறான். போதாத குறைக்கு இந்த கொலகாரம் வில்லன் இருக்கான் தெரியுமா, அவன் கையில கத்தி எடுத்துக்கிட்டு வந்து வாடா ஒண்டி மோதி பார்ப்போம், நீயும் கத்தி வச்சிருக்க நானும் கத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள்ஸ்க்கு கூப்பிடுறான். இதுக்கு மேல உங்களை விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு காண்டாகி கத்தி ஒரு சொல்லிட்டு தூக்கி எறிய அது ஷோல்டர்ல போயிட்டு குத்திக்கிட்டு நிக்கும். என்னடா குத்தி புட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம வில்லன்லாம் இந்த பக்கம் ஷாக் ஆகி அந்த கத்தியை புடுங்கி போட்டுட்டு இவனை வந்து அடின்னு அடிச்சு அன்னைக்கு நைட்டே அந்த கம்பத்துல கட்டி போட்டுருவாங்க. மறுநாள் காலையிலேயும் விடியுது. ஓனர் மேல வந்து ஒரு துணியை போட்டு முடி வச்சிருப்பாங்க. அதை போயிட்டு இந்த கொலகாரம் போயிட்டு வெளில எடுப்பான். பார்த்தா ஓனர் உள்ள செத்து போய் கிடப்பாரு. இந்த அட்டாக் நடந்து இவர் உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருந்தா கூட இவர் உயிரை காப்பாத்திருக்க முடியும். ஆனா கொண்டு போனா போலீஸ்ட்ட மாட்டிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இவனை கொண்டு போகாம அப்படியே வச்சிருப்பாங்க. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா இந்த இறந்து போய் கிடக்குறாரு தெரியுமா ஓனர், அவர் வாயில ஒரு தங்க பல் இருக்கும். அதை வந்து இந்த வில்லன் வந்து குடைச்சு எடுத்துக்கிட்டு போவான். இந்த பக்கம் ஜிம்மியும் கிளாராவும் வெளில வராங்க. ஜிம்மி இருந்துகிட்டு நான் இந்த வாட்டி போயிட்டு அந்த கோல்டை எடுத்துக்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வில்லன் இருந்துகிட்டு இல்ல நீ இந்த வாட்டி போக கூடாது, இவ தான் இந்த வாட்டி உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா பக்கம் கை காட்டுறா. இந்த சுறா மீனை மறுபடியும் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக நம்ம இந்த ஓனரோட பாடியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வில்லன்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மி இருந்துகிட்டு டேய் அவர் மேல கையை வச்சிங்க உங்களை எல்லாம் கொல்லாம விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த கொலகார வில்லனும் ஹீரோவை காண்டேத்துறதுக்காகவே ஓனர் தேர்ந்து புடிங்கிட்டு வந்து அந்த தங்கப்பல்ல காமிச்சு முடிஞ்சா இப்ப கொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து கிளாராவுக்கு எல்லா சூட்டையுமே எடுத்து போட்டு விட்டுட்டு எப்படியாவது நீ அந்த கோல்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துரு, நம்ம இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் வில்லன் இந்த பக்கம் வந்து அங்க இருக்கிற எல்லா தங்கப்பட்டியும் சேஃபா எடுத்து கொடுத்துரு, இந்த வேலையை முடிச்சிட்டா உன்னை சேஃபா விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இல்ல இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணனா உன்னையும் அவனையும் கண்ட துண்டமா வெட்டி அங்க இருக்கிற மீனுக்கே இறையா போட்டுருவேன், நீங்க இருந்ததுக்கு தடம் கூட இல்லாம பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா மிரட்டிக்கிட்டு
இருக்கான். சூட் எல்லாத்தையுமே மாட்டி ரெடி ஆனதுக்கு அப்புறம் கிளாராவும் மறுபடியும் தண்ணிக்குள்ள போறா. ஸ்லோவா போயிட்டு எப்படியோ மறுபடியும் அந்த இடத்தை ரீச் பண்ணிடுறா. இந்த வாட்டி எல்லா கோல்டையுமே அந்த பலகையில எடுத்து வச்சுட்டு இழுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜையும் கொடுத்துறா. ஆனா இருக்கிற டைம்ல மறுபடியும் சுறா அந்த இடத்துக்கு வந்துருது. கோல்டு எல்லாமே கரைக்கு சேஃபா போக ஆரம்பிச்சிட்டு ஆனா சுறாமீன் இவகிட்ட நெருங்கிருச்சு. டக்குன்னு அந்த வண்டியோட டோரை திறந்துட்டு வண்டிக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறா. சுறாமீன் போற வரைக்கும் இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான போட்டு இருக்கிறப்ப வண்டிக்குள்ள ஏதோ ஒரு வினோதமான பொருள் கிடக்குது. என்னடா அது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கையில எடுத்து பாக்குறப்ப தான் தெரியுது அது ஒரு துப்பாக்கி. ஃபர்ஸ்ட் ஒரு டிரைவர் கழுத்துல குத்தி வாங்கி செத்து போனா தெரியுமா, அவனோட துப்பாக்கி தான் நினைக்கிறேன். இது வண்டியோட சேர்த்து இதுவும் தண்ணியில முழுகி இருக்கு. துப்பாக்கி கையில கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுற நேரத்திலேயே இவ உள்ளதான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த சுறாமீன் அந்த வண்டியை இடிக்க ஆரம்பிக்குது. நாலா பக்கமும் இருக்கிற கண்ணாடி எல்லாத்தையுமே உடைச்சிக்கிட்டு எப்படியோ அந்த சுறாமீன் அந்த வேனுக்குள்ள வந்துருது. ஆனா நம்ம ஹீரோயினா அந்த சுறாமீனை எப்படியோ வண்டிக்குள்ளே லாக் பண்ணி வச்சுட்டு அங்கிருந்து வெளில தப்பிச்சு வந்துடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறாங்க. ஏன்னா எப்ப வேணாலும் இந்த சுறாமீன் வெளில வரலாம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் கோல்டும் வெளில வந்துருது. ஹீரோயினும் எப்படியோ தப்பிச்சு வெளில வந்துடுறாங்க. வெளில வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கு, அதை எடுத்து நீ ஒளிய வச்சுக்க அப்படின்னு சொல்லிடுறா. ஏன்னா இவளுடைய சூட்டை கழட்டும் போது துப்பாக்கி வந்து கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே நேரத்தில் இந்த கொலகாரம் வில்ல இருந்துகிட்டு இப்பயாவது இவங்களை கொல்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்கறான். அதுக்கு இந்த மெயின் வில்ல இருந்துகிட்டு இவங்களை கொன்னதுக்கு அப்புறம் இவங்க இருந்ததுக்கான அடையாளமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஜூனியர் பையர் இருப்பா தெரியுமா, அவனை கூப்பிட்டு இந்த தங்கம் எல்லாத்தையுமே எடுத்து வண்டியில வை, நாங்க போயிட்டு இவங்களை முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. வில்லன் அப்படியே இந்த பக்கம் நடந்து வந்து பரவாயில்லையப்பா சொன்ன வேலையை கரெக்டா செஞ்சுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின் இருந்துகிட்டு உங்க வேலை எல்லாமே முடிஞ்சிச்சுல எங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உங்களை விடுறதா, விட்டா நீங்க ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு போலீஸ்ட்ட சொல்லிடுவீங்களே அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசுறான். ஃபர்ஸ்ட் உங்க ஓனருடைய பாடியை போயிட்டு அந்த போட்ல ஏத்துங்க, உங்க ஓனர் இந்த ஆத்திலேயே ஜலசமாதி பண்றேன், உங்களுக்கும் அதே நிலைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டி மிரட்டுறான். இவங்களுக்கும் வேற வழி இல்லாம ஓனருடைய பாடியை அந்த போட்ல ஏத்த போற நேரத்துல இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் வந்தாரு தெரியுமா, அவரு துப்பாக்கியோட ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. வந்தவர் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, துப்பாக்கி வச்சு யாரடா மிரட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, துப்பாக்கி இப்ப கீழே போடலன்னா சுட்டே போடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறாரு. ஃபர்ஸ்ட் இந்த கொலகாரம் வில்ல இருக்கான் தெரியுமா, அவனை வந்து துப்பாக்கியை கீழே போட சொல்றாரு. அவனும் ஒரு மாதிரி நக்கலா துப்பாக்கியை கீழே போட்டுறான். அதே நேரத்தில் இந்த மெயின் வில்ல இருக்கான் தெரியுமா, அவனையும் வந்து துப்பாக்கியை கீழே போட சொல்றான். அவனும் ஒரு மாதிரி பொறுமையா யோசிச்சுக்கிட்டே துப்பாக்கியை கீழே போட்டுறான். ஆனா அங்க மூணாவதா இருந்தா அந்த ஜூனியர் பையனை நம்ம போலீஸ் மறந்துடுறாரு. அவன் சைலண்டா பின்னாடி வந்து நம்ம போலீஸுடைய காலிலேயே சுட்டுறான். கீழே விழுந்த வேகத்துல நம்ம போலீஸ் துப்பாக்கி எடுத்து அந்த ஜூனியருடைய நெத்திலேயே சுடுறான். ஜூனியருடைய கதை அந்த இடத்துலயே முடியுது. ஆனா அது வரைக்கும் இந்த வில்லன் பயலுக்கு சும்மா இருப்பாங்களா, இந்த மெயின் வில்லன் கீழே கிடந்த கன் எடுத்துக்கிட்டு வந்து நம்ம போலீஸை சரமாரியா சுடுறான். ஒரு 10 புல்லட் இறக்கி நம்ம போலீஸா அந்த இடத்துலயே முடிச்சிடறான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினும் சும்மா இருப்பாங்களா, அவங்க மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து இந்த வில்லனை பார்த்து சுட ஆரம்பிக்கிறான். ஆனா இவங்களுக்கு சரியா சுட தெரியல அப்படிங்கிறதுனால வில்லன் கையில இருக்கிற அந்த துப்பாக்கி மேல புல்லட் பட்டு வில்லனுடைய துப்பாக்கி கீழே விழுந்துருது. இந்த பக்கம் ஜிம்மியும் இந்த கொலகார வில்லனோட சண்டை போட்டுட்டு இருக்கப்ப ஹீரோயின் அவங்கள்ட்ட இருக்கிற துப்பாக்கி யூஸ் பண்ணி இந்த கொலகார வில்லனை சுட்டறான். ஹீரோயினோட துப்பாக்கில புல்லட் முடிஞ்சு போயிடுது. இந்த கொலகார வில்லனுடைய துப்பாக்கி தண்ணிக்குள்ள போய் விழுந்துருது. தண்ணிக்குள்ள விழுந்த துப்பாக்கியை ஜிம்மி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றப்ப இந்த கொலகார வில்லன் தண்ணிக்குள்ளேயே வச்சு இந்த ஜிம்மியை கொல்ல பாக்குறான். அப்பதான் நம்ம ஹீரோயின் கிளாரா கரெக்டா என்ட்ரி கொடுத்து இந்த இரும்பு ஹெல்மெட்டை யூஸ் பண்ணி இந்த கொலகார வில்லனுடைய தலையிலேயே அடிக்கிறான். கொலகார வில்லன் அந்த இடத்துலயே தண்ணிக்குள்ள விழுந்து செத்து போறான். இதுக்கு நடுவுல இந்த மெயின் வில்லன் போயிட்டு MP40 அப்படிங்கிற இந்த பெரிய கன்னை எடுத்துக்கிட்டு வந்தறான். இவன் இந்த மாதிரி கன்னோட வரதுனாலே கிளாராவும் ஜிம்மியும் தண்ணிக்குள்ள குதிச்சறாங்க. ஆல்ரெடி தண்ணிக்குள்ள அந்த சுறாமீன் கார்க்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்குது. அதுவும் தப்பிச்சு வர நிலைமையில தான் இருக்குது. இருந்தாலும் இவங்க ரிஸ்க் எடுத்து குதிக்கிறாங்க. வந்து இந்த மெயின் வில்லன் தன்னுடைய ஃப்ரெண்ட் கொலகார வில்ல செத்து கிடக்கிறத பார்த்துட்டு உங்களை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டை எடுத்துக்கிட்டு இவங்களை விரட்டி போயிட்டு இருக்கான். நடு ஆத்துல கொண்டு போய் இந்த போட்டை நிறுத்திட்டு மூச்சு வாங்குறதுக்காக நீ வெளில வந்துதானடா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினும் சைலண்டா இவன் போட்டு பக்கத்திலேயே வந்துடுறாங்க. இந்த டைம்ல ஜிம்மியும் மூச்சு வாங்குறதுக்காக தண்ணியை விட்டு மேல வரப்ப கரெக்டா நம்ம வில்லன் சுட ஆரம்பிச்சிடறான். அதுல ஒரு புல்லட் ஜிம்மியோட கால்லே பட்டுருது. இதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த போட்டை சாச்சி வில்லனை தண்ணிக்குள்ள தள்ளிடுறா. இதை யூஸ் பண்ணிட்டு ஹீரோவும் கரையை பார்த்து நீந்த ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல உள்ள ட்ராப் பண்ணி வச்சிருந்தாங்க தெரியுமா அந்த சுறா, அதுவும் வெளில எஸ்கேப் ஆகி வர ஆரம்பிக்குது. வில்லன் மறுபடியும் போட்ல ஏற ட்ரை பண்றான். ஆனா அவனால ஏற முடியல. ஏன்னா ஒரு கையில துப்பாக்கி இருக்குது. அது போக வில்லனோட வெயிட் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுனால தனியால அந்த போட்ல ஏற முடியல. அப்ப கூட அந்த வில்லன் பயப்புல இந்த போட்ல ஏறணும், உயிர் தப்பிக்கணும் அந்த மாதிரிலாம் யோசிக்காம கரையில தப்பிச்சு போயிட்டு இருக்கிற அவனை முதல்ல சுடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில துப்பாக்கியை யூஸ் பண்ணி சுட ஆரம்பிக்கிறான். ஆனா நம்மளோட ஹீரோயின் அப்பையும் விட்டு கொடுக்காம மறுபடியும் தண்ணிக்குள்ள வந்து இவனுடைய காலை பிடிச்சி தண்ணிக்குள்ள இழுக்கிறா. போதாத குறைக்கும் வெளில தப்பிச்ச அந்த சுறாமீன் இவங்க பார்த்து வர ஆரம்பிக்குது. கரையில ஹீரோ இருந்துகிட்டு சீக்கிரம் தப்பிச்சு வா, சுறாமீன் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். இந்த பக்கம் வில்லன் தண்ணியில முழுகின பதட்டத்துல துப்பாக்கி எல்லாம் விட்டு எரிஞ்சிட்டு கரையை பார்த்து நீந்தி வரான். அதே நேரத்தில் ஹீரோயின் கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கிறதுனால ஈஸியா அந்த போட்ல ஏறி போட்டை ஸ்டார்ட் பண்ணி வில்லனுக்கு முன்னாடியே கரைக்கு வந்துடுறா. வந்தவ ஃபர்ஸ்ட் அந்த சுடுபட்டு செத்து போனான் தெரியுமா அந்த ஜூனியர், அவன் கையில இருந்த துப்பாக்கியை எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப வாடா உன்னை கொல்றேன்டா அப்படிங்கிற மாதிரி நிக்கிறா. இந்த பக்கம் வில்லனும் எப்படியோ கரை வரைக்கும் நீந்தி வந்து என்ன என்னை சுற்றுவியா, என்னை சுடுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா, என்னை சுட்டு நீ என்ன கொலகாரியா ஆக போற அப்படிங்கிற மாதிரி பேசி மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் தண்ணியில சுட்டு காமிச்சு எனக்கு நல்லா குறிபாத்து சுட தெரியும், நான் ஒரு விவசாயியோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் என்னை சுடுற அளவுக்குலாம் உனக்கு தைரியம் இல்லடி, நீ ஒன்னும் கொலகாரியெல்லாம் இல்லடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆமாண்டா நான் கொலகாரி இல்ல, ஆனா இவ இப்படி இல்லடா அப்படின்னு சொல்லி முடிக்க பின்னாடி வந்து நம்ம சுராஜ் வில்லனுடைய காலை பிடிச்சி தர தர தரன்னு தள்ளிக்குள்ள இழுத்துக்கிட்டு போகுது. உள்ள இழுத்துக்கிட்டு போனோனே இவன் கதறான் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சுரா இவனுடைய கை காலு உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு எடுக்குது. அந்த தண்ணியே ரத்தமா மாறுது. எப்படியோ வில்லனோட கதையும் முடிஞ்சு போகுது. நிம்மதியா வந்து கரையில உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே ஜிம்மி கேக்குறான், ஆமா நீ உண்மையாவே விவசாயியோட மகளா அப்படின்னு கேட்க, அட நீ
வேற ஏன்டா எங்க அப்பா ஒரு லாயர், எனக்கு குறி பார்த்து சுடவும் தெரியாது அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேரும் அந்த இடத்துல சிரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 3 வாரத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத காட்டுறாங்க. நம்ம கிளாரா வந்து அந்த ஷெட்டுக்கு தேவையான அந்த டைவிங்க்கு தேவையான புது பொருள், டேமேஜ் ஆன பொருள் எல்லாத்தையும் புதுசா வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. உள்ள வந்து ஜிம்மி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். கிளாராவை பார்த்த உடனே உன்னை பாக்குறதுக்காக 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் கிளாரா இருந்துகிட்டு இந்த நியூஸ்காரங்களுக்கு எல்லாம் இதே வேலையா போச்சு, இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து திரும்ப திரும்ப வந்து இதே பத்தி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா உள்ள போய் பார்த்தா நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. 2 பேங்க்காரங்க வந்திருப்பாங்க. இதுல ஒரு ஆளு பேங்க்ல இருந்து வந்திருப்பாரு, இன்னொரு ஆளு வக்கீலா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் இந்த வக்கீல் என்ன சொல்லுவாருன்னா, இந்த இறந்து போன ஓனருக்கு பெருசா சொந்த பந்தம் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்ல, அதனால தனக்கு அப்புறம் இந்த கடையோட உரிமை ஜிம்மியான உங்க பேர்ல தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டவனே ஜிம்மியை நினைச்சு கிளாராக்கு பயங்கர சந்தோஷம். அதே நேரத்தில் இந்த பேங்க்ல இருந்து வந்தவர் இந்த மாதிரி கோல்டு திருடிக்கிட்டு போனவங்களை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே நாங்க 10 லட்சம் ரூபாய் ரிவார்ட் தரணும்னு சொல்லியிருந்தோம், ஆனா நீங்க ஒரு படி தாண்டி போய் அந்த கோல்டே எங்கள்கிட்ட கொடுத்துருக்கீங்க, அதனால இந்த 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு செக்கையும் கொடுத்துட்டு போயிடுவாரு. 2 பேருமே பயங்கர ஹாப்பியா ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கடைசியா அந்த ஓனருடைய போட்டோ காமிச்சு படத்தை ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிப்பாங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது படம் வேணும்னா கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பை மக்களே.